பிஸ்மில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலுல்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி இலா யௌமித்தீன். நம்மை விட்டு மிக பரக்கத்தான, மகத்துவம் மிக்க, மாண்பு மிக்க, கண்ணியமான ரமலான் நம்மை விட்டு செல்ல இருக்கிறது. இந்த ரமலான் மாதத்தில் எதையெல்லாம் நாம் சரியாக, முறையாக, அதிகமாக செய்து கொண்டிருந்தோமோ அதே போல இந்த வருடம் முழுவதும் நாம் செய்வதற்குரிய பாக்கியத்தை வல்ல இறைவன் நமக்கு தருவானாக. ரமலான் மாதத்தினுடைய இறுதி என்று சொன்னால் பெருநாள் என்பதோடு முடிகிறது, பெருநாள் தொழுகை என்பதோடு முடிகிறது. இந்த பெருநாள் என்பதும் பெருநாள் தொழுகை என்பது பற்றியுமான சிறிய விளக்கத்தை பல்வேறுபட்ட ஹதீஸ்களிலிருந்து செய்திகளை மிக சுருக்கமாக இந்த குறைந்த நேரத்திலே நாம் சில செய்திகளை பார்க்க இருக்கிறோம். பெருநாள் தொழுகை என்று சொன்னால் அன்றைய தினத்தில் சூரிய உதயம் ஆனதிலிருந்து, அதாவது ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு மக்ரூடைய நேரம் என்று சொல்லுவார்கள். மக்ரூடைய நேரம் என்று சொன்னால் தொழக்கூடாத நேரம் என்று அர்த்தம். அந்த நேரத்தை தாண்டி, அந்த நேரம் கடந்து விட்டதற்கு பிறகு நாம் இந்த பெருநாள் தொழுகையை தொழ வேண்டும். அப்படின்னா என்ன? நம்ம சாதாரணமாக ஒரு ஊசி, கோணி ஊசி கீழே விழுகிறது. அந்த கோணி ஊசி கீழே கிடப்பது நம்முடைய கண்ணுக்கு தெளிவாக தெரிய வேண்டும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், நம்ம கண்ணுக்கு தெளிவாக தெரிய வேண்டும். அந்த அளவிற்கு இருட்டு நீங்கி விட வேண்டும். அதே நேரத்தில் நம் மீது சூரிய வெளிச்சம் படக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடலில் தொழுகை வைத்திருக்கிறாங்க. 2 பெருநாள் தொழுகையுமே திடலில் தான் தொழுகை வைத்திருக்கிறாங்க. பள்ளிவாசல் இருந்தும், பெரிய பள்ளிவாசலாக இருந்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடலுக்கு வர சொல்லி தொழுதிருக்கிறாங்க. காரணம் என்னன்னு நம்ம இறுதியாக பார்ப்போம். பெருநாள் தொழுகைக்கு பாங்கு கிடையாது, இக்காமத்து கிடையாது, அதே போல முன் சுன்னத்து கிடையாது, பின் சுன்னத்து கிடையாது. முன் சுன்னத்து இத்தனை ரக்காயத்து, அதுக்கு பிறகு பின் சுன்னத்து இத்தனை ரக்காயத்து அப்படின்னு கிடையாது. நேராக தொழுகை திடலுக்கு போறோம், 2 ரக்காயத்து தொழுவோம். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை. நம்ம தொழுகை முன்னேறத்திலே நம்ம போய் உட்கார்ந்து தக்பீர் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ 2 ரக்காயத்து தொழுதுட்டு உட்காரலாமா அப்படி என்று சொன்னால் கட்டாயம் இல்லை. பள்ளிவாசலுக்குள்ள வந்தா 2 ரக்காயத்து தொழாமல் உட்காரக்கூடாது. லா தஜ்லிஸ் சல்லி ரக்காயத்தின். ஆனால் தொழுகை திடலுக்கு அப்படி சென்றோம் என்று சொன்னால் 2 ரக்காயத்து தொழுதுட்டு தான் உட்கார்ந்து தக்பீர் சொல்லணுமா என்று சொன்னால் இல்லை, கட்டாயம் இல்லை. முன் சுன்னத்து தொழுகையும் இல்லை, பின் சுன்னத்து தொழுகையும் இல்லை. பெருநாள் தொழுகை என்பது 2 ரக்காயத்து மட்டும்தான். திடலுக்கு வரும்போதும், திடலில் இருந்து திருப்பி தொழுகை முடிச்சு, பெருநாள் தொழுகை முடிச்சுட்டு வீட்டுக்கு செல்லும் பொழுதும் வாய்ப்பு இருந்தால் 2 பாதைகளை தேர்வு செய்வது நல்லது. ஒரு பாதை வழியாக வருவதும் இன்னொரு பாதை வழியாக செல்லுவதுமாக தேர்வு செய்வது நல்லது. இருக்கிறதே ஒரு பாதை தான் சொன்னா அதன் வழியா வந்துட்டு போகலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு பெருநாளிலும் ஹஜ்ஜி பெருநாளிலும் பள்ளியில் தொழாமல் திடலுக்கு செல்பவர்களாக இருந்தார்கள். திடலுக்கு சென்றவுடன் முதலில் தொழுகையையே அவர்கள் துவக்குவார்கள். சஹீஹுல் புகாரில 956. ஏன் இந்த வார்த்தையை அவங்க அழுத்தமா சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, தொழுகையே முதலில் துவங்குவார்கள் என்று சொன்னால், ஜும்மாவுடைய நேரத்துல, ஜும்மாவுடைய நாள்ல நம்ம என்ன செய்வோம்? குத்பா நடைபெறும், 2 குத்பாக்கள் நடைபெறும், அதற்கு பிறகு தொழுகை நடைபெறும் 2 ரக்காயத். இங்கே நேராக திரளுக்கு வருவாங்க, தொழுகை நடைபெறும், அதற்கு பிறகு குத்துபா நடைபெறும். குத்துபா என்று சொன்னால் ஒற்றை குத்துபா தான். ஜும்மாவை போல 2 குத்துபாக்கள் இல்லை. அது மட்டுமல்ல, ஜும்மாவுடைய மிம்பர் படியை போல பெருநாள் தொழுகை என்பது நடக்காது. பெருநாள் தொழுகைக்கு மிம்பர் கிடையாது, மேடை கிடையாது, அதே போல பாங்கும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் தொழுகையையே துவங்குவார்கள். தொழுது முடித்து விட்டு எழுந்து மக்களை முன்னோக்கி நிற்பார்கள். மக்கள் எல்லாம் தங்கள் வரிசையில் அப்படியே அமர்ந்திருப்பார்கள்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு போதனை செய்வார்கள், வலியுறுத்த வேண்டிய காரியங்களை வலியுறுத்துவார்கள், கட்டளையிட வேண்டிய காரியங்களை கட்டளையிடுவார்கள் என்று ஹதீஸ்களை நம்ம பார்க்கிறோம். முதல் ரக்காயத்தில் இமாம் அவர்கள் ஆரம்ப தக்பீருக்கு பிறகு கூடுதலாக 7 தக்பீர்கள் சொல்ல வேண்டும். ஃபாத்திகா ஓத வேண்டும், பிறகு சூரத்து காஃப் ஓத வேண்டும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி ஓதி இருக்கிறாங்க. இரண்டாவது ரக்காயத்தில் எழுந்து நின்று தக்பீர் சொன்னதற்கு பிறகு கூடுதலாக 5 தக்பீர்கள் சொல்லி சூரத்துல் ஃபாத்திகா மற்றும் சூரத்துல் கமர் ஓத வேண்டும். இப்படியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தொழுகை தொழுதிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈது தொழுகையில் சூரத்துல் ஆலா மற்றும் சூரத்துல் காசியா ஓதி இருக்கிறார்கள் என்று இன்னொரு ஹதீஸ்களில் நம்ம பார்க்கிறோம். பெருநாள் தினத்தில் அல்லாஹுவினை தக்பீர் செய்ய வேண்டும். தக்பீர் என்று சொன்னால் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் செய்ய வேண்டும். தஹ்லீல் செய்ய வேண்டும். தஹ்லீல் என்று சொன்னால் லா இலாஹ இல்லல்லா லா இலாஹ இல்லல்லா லா இலாஹ இல்லல்லா என்று சொல்லி செய்ய வேண்டும், அது தஹ்லீல். தஹ்மீது செய்ய வேண்டும். தஹ்மீத் என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும். தக்பீரு, தஹ்லீலு, தஹ்மீது என்று சொல்லக்கூடிய அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லா, அல்ஹம்துலில்லாஹ் போன்ற திக்ருகளை நாம அன்றைய நாள் முழுக்க நம்ம செய்யணும். பெருநாள் தினத்தில் ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்து சொல்லுவது சிறந்ததாக இருக்கிறது. நபித்தோழர்கள் பெருநாள் தினத்தில் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது தகபல் அல்லாஹு மின்னா வ மின்கும் என்று சொல்லிக் கொள்வார்கள். உங்களுக்கும் எனக்குமாக இறைவன் பொருந்தி கொள்வானாக என்று சொல்லுவதுதான் தகபல் அல்லாஹ், இறைவன் பொருந்தி கொள்வானாக, மின்னா வ மின்கும், உங்களுக்கும் எனக்கும் அப்படிங்கிறத அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தொழுகையை திடலில் ஏன் வைந்து தொழு வைத்தார்கள் அப்படின்னு சொன்னா, அங்கே பெண்களும் வர வேண்டும், வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் வர வேண்டும். மாத காலத்தில் அவர்கள் விதிவிலக்கு அடைந்த தொழுகை இல்லாத பெண்களும் கூட திடலுக்கு வந்து தொழுகை நடக்கக்கூடிய இடத்திலிருந்து தள்ளி ஓரமாக அவர்கள் அமர்ந்திருந்து வேடிக்கை பார்க்க வேண்டும். இந்த பெருநாளுடைய சந்தோஷத்திலிருந்து அவர்கள் பிரித்து வைக்க கூடாது என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலில் வைத்தால் அவர்கள் வர இயலாது என்பதற்காகவே திடலில் வைத்தார்கள். இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். இறைவனுடைய கட்டளை என்பது முதன்மையாகவும் இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் என்பதுதான் நம்முடைய பார்வையில படக்கூடிய விஷயம். குத்பாவின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை வைப்பாங்க. தொழுகை வச்சு முடிச்சுட்டு குத்பா செய்வாங்க, ஒற்றை குத்பா. அந்த குத்பா செய்யும் பொழுது அமைதியாக மக்கள் அமர்ந்திருக்க வேண்டும். அந்த நேரத்தில் அதை இதை பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதுவும் இறை வணக்கத்தினுடைய ஒரு பகுதி தான். எப்படி தொழுகையில என்னெல்லாம் நம்ம செய்ய மாட்டோமோ அதே போலத்தான் அந்த குத்பா இமாம் அவர்கள் பேசும் பொழுதும் அதை செவித்தாழ்த்து கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். பெருநாள் தொழுகைக்கு செல்லுவதற்கு முன்பாக, திடலுக்கு செல்வதற்கு முன்பாக ஃபித்ரா கொடுத்து இருக்க வேண்டும். ஒவ்வொரு நபரும் நம்ம ஃபித்ரா கொடுத்துருக்கோமா, சரி நம்ம பெருநாள் திடலுக்கு போகலாம் அப்படின்னு நியத்து வைத்து வரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்றைய தினத்தில் குளித்து இருக்க வேண்டும். அன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய ஆக சுத்தமான சிறந்த ஆடையை அணிந்திருக்க வேண்டும். இதுதான் பெருநாளுக்குரிய இலக்கணங்களாக இருக்கிறது. காலை சரியாக மிக சரியாக 7:30 மணிக்கு மஜித் ரஹ்மான் ஜும்மா பள்ளிவாசல் அருகாமையில் இருக்கக்கூடிய ஈத்கா திடலில் தொழுகை நடைபெற இருக்கிறது.